கையை தட்டுங்க பலமா. எல்லா இடமும் இங்கே நடக்குது. ஊர்லத்துல அடிவாங்க வருவேன், அம்மா கூப்பிடுவாங்க. எப்போ கூப்பிடுவாங்க ஐயா உங்களை? கூப்பிடுவாங்க, அவங்க கட்டிக்குவாங்க. இந்த வருடம் மருத்துவ காரணங்களால் வர முடியும். ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் இன்று பத்திரிகையிலே அந்த செய்தியை பார்த்தோன்னு சந்தோஷமாக இருந்தது. மரியம்மாள் தலைமையில் ரவிக்குமார் அவர்கள் கொடிய செய்து ஊர்வலத்தை துவங்கி வைத்தார்கள். அந்த செய்தி இன்னும் பத்திரிகையில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் தெரிகிற செய்தியாக இங்கு வந்தது மனதிற்கு மகிழ்ச்சி. இறைவன் எப்பொழுதும் கஷ்டத்தை கொடுப்பான், அப்படிதான். கஷ்டம் கொடுக்காம இறைவன் இருக்கவே கள்ளனிடோ நான் இருப்பேன் இருந்து கொலைகள் செய்வேன் அவனை பிள்ளையோ கஷ்டத்தை கொடுப்பான். பிடித்தவரோடு இருப்பேன் பிள்ளை கூட அவன் புளிச்சு எடுத்துருவான் கஷ்டத்தை கொடுத்து. அப்படிதானே? கஷ்டம் வரும், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இல்லாத மனிதன். ஆனா நம்ம என்ன சொல்ல தெரியுமா, பராசக்தி அவளை விட்டு இருப்போம். ஒரு சின்ன கஷ்டம் வந்துடும். சின்ன கஷ்டம், சின்ன கஷ்டம், கொஞ்சம் போல கஷ்டம் தான் வரும். உடனே ஓடிடுறான். இவங்க எங்கேயாவது போயிடறாங்க, இடமாறி போயிடுறாங்க. கோயில் பக்கமே வர மாட்டேங்கிறான். உண்மையா நடக்குதா? கல்யாணம் எல்லாம் போடுறான். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, எங்க போறான்? ஓடி 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 உட்கலந்த ஜோதியே, உட்கலந்த ஜோதியே, நாடி 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 நாட்களும் கடந்து கடந்து வாடி 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 நாடு போகிற மாதர்கள், கோடி 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 எண்ணி வைத்த கோடியே கோடியே. இறைவனை கண்டவஸ் இல்லை, அப்படிதானே? நம்ம கஷ்டம் வந்தா ஓடுறோம். இறைவன் எப்படி கஷ்டம் கொடுப்பான் தெரியுமா? 3 மாசத்துக்கு முன்னால மருத்துவமனையில இருந்தது. நான் யார்ட்டையும் சொல்லு கத்தி ஐயா எனக்கு தெரியா? ஐயாவுக்கு தெரியும். ஆமா ஆமா, வாயில் பிளட் வரைக்கும் வந்துடுச்சு. நான் டாக்டர் ஊர்ல உள்ள எல்லா நோய் பேரும் சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்தியும் விட்டுட்டேன். ஆமா, அந்த நோயா இருக்கும் இந்த நோயா இருக்கும் அப்படின்னு நல்ல பயம் எல்லாம் ஒரு கூப்பிட்டாங்க. நமக்கு தெரியும் ஐயா நம்பி வீடு தீடுங்க ஐயா மக்கா நம்பி வீடு தீடுங்க ஐயா. நம்புன ஏழையும் அந்த கைவிடல நம்பிக்கை உண்டு. ஆனா கடைசியில சாதாரண சிம்பிளா முடிச்சுட்டு போனா போய் பாடுன்னு அனுப்பி விட்டுட்டு, அப்படிதானே? அதுக்கு ஐயா எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு, பெட்ட வர வச்சாருன்னு சொன்னா நடக்குமா? நடக்குமா? நீங்க எங்கேயா போயிருந்தாயோ? ஆமா, அவன் என்ன சொன்னா, போடா போய் பாடுறான்னு இன்னைக்கு பாட வச்சிருக்கானே. ஆமா, டாக்டர் சொன்னாரு ஒரு கட்சி நாளைக்கு பாடக்கூடாது, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அந்த மேடையும் பாட வச்சான். மேடையில தொடங்குற வரைக்கும் இருமிட்டு தான் இருக்கு. நிகழ்ச்சி முடியும் பொழுது சிம்பிளா, அப்படிதானே? சூப்பர். ஆனா முடிஞ்சதும் தொடங்கி இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறேன்னா அவன் கொடுத்தால நம்பி வீடு தீடுங்கோ ஐயா. கெட்டதில்லை. இந்த பராசக்தியை நம்பி முடிஞ்சீங்கன்னா கண்டிப்பா கல்யாண நாடகம்லாம் ஓடுறான், புள்ள புறக்கெல்லாம் ஓடுறான், அப்படிதானே? அதுக்கு ஒரு காலம் வரும், அவன் கொடுப்பான், அப்படிதானே? அவன் பிடித்த விடுறோம், பிள்ளை பிள்ளை கஷ்டத்தை கொடுப்பான். நீ எப்படி பிடிக்கிறேன்னு பாப்பா. பிடிக்கிற புடிய உருப்படியா பிடிச்சு போடுறது. கஷ்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் ஒரு எத்தாலையும் சமாளிக்கிற மனம் இருக்கும். வருவா, கூட வருவா, அப்படிதான் அவன் வருவான்ல, வருவா, வருகிறான்.
வீரப்பதியமர கிளைகள் பெற்று மனிதரை வாழ வைக்க வீரப்பதியமர கிளைகள் பெற்று மனிதரை வாழ வைக்க கொண்டு முழக்கத்தோடு மகனை வாழ வெற்றி திசையில் கிடையவாறு கொண்டு முழக்கத்தோடு மகனை வாழ வெற்றி திசையில் கிடையவாறு ஆராரு ஆராரு வைகுண்ட சாமி வாராரு யாரு கோபுரத்து எத்தன நோக்கி வாராரு வாரே உலகமா உன்னாரோ தூங்கமா அவரே இங்கமா கடந்த பூங்கமா அற்புதமும் உலகமா ஐயா உங்க கைது நம்முடைய மதம் சனாதன தர்மம் என்பது இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல தான் போயிட்டு அப்படிதான் எத்தனையோ படை ராஜாக்களை பார்த்தோம் அப்படிதானே கண்டிப்பா முகலாய மன்னர்களை பார்த்தேன் கண்டிப்பா எப்பொழுதும் இந்த மதத்தை அழிக்க முடியும் எந்த வாழ்வியல் முறை இப்ப கொஞ்ச காலமா பாருங்க சபரிமலை பிரச்சனையில தான் இருக்கு. முதல் போனோம்னா இப்போ ஒரு அம்மா பாடி ஐ ஆம் சாரி ஐயப்பனா உள்ள வந்தா என்னப்பா பாருங்க எங்க மலையம்மா கோயில் திறந்து தான் வச்சிருக்காங்க பாருங்க அப்படிதான் வந்து கும்பிடுங்க பக்தி இருந்தா வாங்க அவங்கள அங்கதான் போகணும் எங்க அங்க சன்னியாசி பொழுது அங்கதான் போகணும் நடக்குதா இல்லையா போக முடியுமா அங்க யாத்திரிகா காவல் இருக்குது முடியாது போக முடியாதுல்ல கருப்பசாமி அங்க யாத்திரிகா காவல் இருக்குது